தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னத்துறை புலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் ஒரு ராசியை கடக்க 2.5 வருஷம் எடுத்துக்கொள்ளும். அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.5 நாளில் கிடக்கும். ஆனால் சனி 2.5 வருஷம் எடுத்துக்கும் ஒரு ராசி கிடக்கிறதுக்கு. காலச்சக்கரத்தில் உள்ள 12 ராசியும் கிடக்க 30 வருஷம் ஆகிடும். இப்போ இந்த ஒரு ராசி 2.5 வருஷம் கிடக்க ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சனி பகவான் எப்பொழுதும் பொறுமையாக நின்று நிலச்சி நிதானித்து பலனை செய்யக்கூடியவர் அவர் சனி பகவான். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த மீன ராசியில் 2.5 வருஷம் சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான். இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்கள் பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது, ஆயுள் இல்லாமல் எந்த பலனுமே கிடையாது. அந்த ஆயுள் கிரகம் யார் அப்படின்னா சனி. ஒருவருக்கு அற்பாயுளா, மத்தியமாயுளா, தீர்க்காயுளா, இந்த ஆயுளை சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சனி தான். அதே போல் கர்மகாரகன். கர்மானா என்ன? செயல், நல்ல செயலோ கெட்ட செயலோ அந்த செயலுக்கு ஏற்றவாறு பலனை தருபவர் யார் அப்படின்னா சனி பகவான். அதே போல் ஜீவனகாரகன், தொழில்காரகன். ஒருவருக்கு தொழில் சிறப்படையுமா, தொழில் அமையுமா, தொழிலில் வேலையாட்கள் நல்லவங்களா அமைவாங்களா, அந்த தொழிலோட அமைப்பு எப்படி இருக்கும், இந்த தொழிலை சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா ஜீவனக்காரகன் யார் அப்படின்னா சனி பகவான் தான். இப்போ இந்த 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, சனி திசாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஆணவம், திமிர், அகங்காரத்தை அழித்து அவர்களை பக்குவப்படுத்தக்கூடியவர் யார் அப்படின்னா சனி தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 2 வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இளைய சகோதரம், தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதே போல் பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 3க்கும் உடைய சனி 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். 2.5 வருஷம் இந்த 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக இந்த 4ஆம் இடத்து சனி என்னன்னு சொல்லுவாங்கன்னா அர்த்த அஷ்டம சனி. அதாவது 7.5 நாட்டு சனி 7.5 வருஷம் கெடுபலன் எப்படி மெதுவாக செய்யுமோ அதை வேகமாக செய்கிற 2.5 வருஷத்தில் செய்யக்கூடியது அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியில் பாதி அதுதான் அர்த்த அஷ்டம சனி 4ஆம் இடத்துல வரார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம், அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு சனி வரார் அப்படின்னா சுகம் பாதிக்கப்படும் அப்படின்னா நிறையா, அதாவது சுகவாசியாக இருக்க முடியாது, எதுக்கு எடுத்தாலும் கடுமையாக உழைக்க வைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அலைச்சல், திருச்சல், ஒரு விஷயத்துக்காக 2 தடவை 3 தடவை அலையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டமச்சனிங்கிறது நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனை அப்படி அமைதியாக அதை சுமூகமாக கையாளணும். வாகனத்தை தொழிலாக செய்பவர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள், அதாவது நம்மளே வண்டி வாகனங்கள் ஓட்டுக்கும் போது பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது வாகனஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது வீடு, நிலம், அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக 1 தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும். அதாவது இந்த இடம் வாங்கலாமா, இந்த இடத்தோடைய வில்லங்கள் என்ன, எப்படி இருக்குது, என்ன ஏது, அதெல்லாம் பார்த்து இடம் நில சம்பந்தமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பத்திரப்பதிவு சம்பந்தமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது தாயார் ஸ்தானம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தாயாதி வர்க்கத்தோடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த நாளில் அர்த்த அஷ்டம சனி வரும் பொழுது. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம் நடக்க பொழுது 3ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான், 2ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கார் அப்படின்னா இந்த கடுமையாக உழைக்க வச்சு அதாவது அசைய விவசாயம், வாகன தொழில், அதே போல் பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் கடுமையாக உழைக்க வச்சு அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், அதன் மூலமாக செலவுகள் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது. அதே போல் 3ஆம் இடத்து அதிபதியும் அவர் தானே, இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது சொத்து, 3ஆம் இடம் பத்திரப்பதிவு. இந்த பத்திரப்பதிவில் மட்டும் கவனமாக இருக்கணும். சரியான முறையில் பத்திரப்பதிவு செய்யணும். இதில் ஏதாவது குளறுபடிகள் ஏற்படக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா கீர்த்தி, அதாவது உழைப்பு, கடுமையாக உழைக்க வச்சு அதற்கான பலனை தரும் அர்த்தாஷ்டம சனி. அதுதான் அதோடைய பலன். இப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி
3 விதமான பார்வை பார்ப்பார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பார். எங்கே இருந்தாலும் அவர் இருந்த இடத்துல இருந்து. இப்போ 3வது பார்வையா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். இப்போ பொதுவாக 6ஆம் இடத்தை சனி பார்க்குறது நன்மை. ஏன் அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கும். அதுக்கான சோர்ஸ் உண்டாகும். கடனை அடைக்கக்கூடிய அந்த கடனை ஜெயிக்கணும், கடனை அடைக்கணும், அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கும். அதாவது நோய், எதிரி, வம்பு வழக்கு, கடன்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் மட்டும், ஏன்னா உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா, அந்த சக ஊழியர்கள்ட்ட கவனமாக இருக்க வேண்டும். அவங்களால பிரச்சனை ஏற்படும். ஆனால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள்ட்ட கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறது நன்மை தான். அடுத்ததாக ஏன்னா மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிநாதன் அங்கே 6ல் தான் இருக்கார். ராசிநாதனும் சனியை ராசிநாதன் சனியோட பார்வையில் இருக்க போகிறார். அப்போ மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் டைம் சனியோடைய பார்வையில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால, அதோட உங்கள் ராசியும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மே மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி வரும். உங்கள் ராசிக்கு 7ல் குரு வந்துடுவார். அவர் உங்கள் ராசிநாதன் 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். அமோகமான பலன்கள் ஏற்படும் மே மாதத்திற்கு பிறகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை 7வது பார்வையாக சனி பார்க்குறார். 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஏற்கனவே அங்கே கேது இருக்கார். அவரும் மே மாதம் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் பயிற்சி ஆடுவார். இப்போ 10ஆம் இடம்ங்கிறது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது தான் பழமொழி. அப்போ 10ஆம் இடத்தை சனி பார்க்குறது நன்மை. தொழிலுக்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர் வரும். தொழில் நிறையா கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான, ஏன்னா 3ஆம் இடமும் கான்ட்ராக்டு தானே. அப்போ நிறைய தொழில் சம்பந்தமான கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், தொழில் வேலை நிறைய கிடைச்சி அதற்காக நிறைய கடினமாக உழைக்க வைக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி. இப்போ 7வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலுக்காக நிறைய உழைச்சி தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஓயாமல் உழைக்கிறாங்க, இரவு பகலாக உழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உழைக்க வைக்கக்கூடிய சனியாக தான் இருக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது. அப்போ தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவமும் இருக்கு இல்லையா சனியோடைய பார்வையில். அப்போ இப்போ தொழில், பதவி ஸ்தானமும் 10ஆம் இடம் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சனி அடித்தட்டு மக்களுடைய தலைவர். அப்போ கிராம பஞ்சாயத்து, நகராட்சி, ஊராட்சி, இது சம்பந்தமான ஏதாவது ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஒரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இது சம்பந்தமாக பதவி, பொறுப்பு எல்லாம் கிடைச்சி அதனால் புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தசாபுத்தி அனுசரித்து இதோடைய வலு கூடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியவே பார்க்குறாரு 10வது பார்வையாக. பொதுவாக ராசியை சனி பார்க்கறது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அடிக்கடி உழைப்புன்னு போகாமல் அப்பப்போ உடம்பையும் கவனிச்சிக்கக்கூடிய ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா எதிலும் கொஞ்சம் சோம்பல், பிடிவாதம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்பவும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், இந்த மாதிரி உடம்பு பார்த்துக்கிற அமைப்பு செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். சனி பார்த்தாலே அங்கே காலதாமதம் ஏற்படும். அப்போ எந்த ஒரு இது வந்தாலும் உடனே முடிவெடுக்கணும். உடனே முடிவெடுத்து அதை உடனே செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கும். ஏன்னா சனி பார்க்கும்போது முடிவெடுக்கக்கூடிய மனசு குழப்ப நிலை, இதுவா அதுவா, அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா, இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த வாய்ப்பு போயிடும். அதனால் கண்டிப்பாக அந்த முடிவெடுக்கிறதுடைய திறன், அந்த வேகத்தை அதிகரிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக குரு பயிற்சிக்கு அப்புறம் அது குரு 7வது பார்வை உங்கள் ராசியை பார்க்கும்போது நன்மை அதிகமாக இருக்கும். இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை தாண்டி நீ பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா ராசியை 7வது பார்வை பார்ப்பார். சனி பார்த்தாலும் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற அமைப்பில் உங்கள் ராசிநாதன் மிக அற்புதமான பலன்களை தருவார். ஆக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 வருஷம் மீன ராசியில் செஞ்சிக்கக்கூடிய சனி அர்த்த அஷ்டம சனியாக செயல்பட போகிறார். இந்த அர்த்த அஷ்டம சனியுடைய நல்ல பலனும் தீய பலனும் நல்ல பலன்களாக மாறுவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி மாதத்தில் ஒரு நாள், ஒரு பௌர்ணமி முடிஞ்சு 8வது நாள் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை சனிக்கிழமை காகத்துக்கு வச்சுக்கிட்டு வரலாம். எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்யலாம். தர்மசாஸ்திர ஐயப்பனுக்கு மாலை போடலாம். ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். அதே போல் கருப்பு கலர் செருப்பு, கருப்பு கலர் கொடை, இதெல்லாம் தானம் கொடுக்கலாம். ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது சனியை பாசிட்டிவாக செயல்பட வைப்பதற்கு மிகவும் உதவும். ஆக இந்த மீன ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும், ஆனாலும் உழைப்பை கொடுக்கும். தொழிலுக்காக உழைப்பை கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். அப்போ உழைச்சி அதுக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.